டிடிவியை தனியாகவும் அம்மையார் சசிகலாவை தனியாகவும் நிக்க வச்சாங்க. ஒடிச்சாங்களா அந்த கட்சியை? இப்போ ஓபிஎஸ் வந்து அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யாரு? தர்ம யுத்தம் நடத்தி தர்ம யுத்தத்தை கலைச்சது யாரு? ஓபிஎஸ் கைவிட்ட கதை. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். பொலிட்டிக்கலா அவரு ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாரு. ஆனால் வந்து நேரம் ஒதுக்கப்படல. தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில தொடர்றதா அவர் சொல்லிட்டு பிரதமரை சந்திக்கிறது கூட நேரம் ஒதுக்கிட்டாங்க. இதுதான் பாஜகவுடைய ஸ்டைல். ஏற்கனவே 2021 தேர்தலில் எப்படிலாம் பிரித்தாளும் கொள்கையில் இறங்கினாங்கன்னு தெரியும். டிடிவியை தனியாகவும் அம்மையார் சசிகலாவை தனியாகவும் நிக்க வச்சாங்க. ஒடிச்சாங்களா அந்த கட்சியை? பிறகு நாடாளுமன்ற தேர்தல் 24ல் ஒரு அதிமுக 4 அதிமுக ஆகினாங்க. சசிகலா அம்மா ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், 4 ஆகினாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யாரு? தர்ம யுத்தம் நடத்தி தர்ம யுத்தத்தை கலைச்சது யாரு? தர்ம யுத்தத்துக்கு யாரு காரணம்? தர்ம யுத்தத்தை முடிவுக்கு வந்தது யாரு காரணம்? மீண்டும் அதிமுக இணைக்க முயற்சி செய்தது யாரு? முடியலன்னு சொன்னோடனே இப்ப அவரை கைவிட்டது யாரு? இதுதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை. அதுதான் இப்ப ஓபிஎஸ் கைவிட்ட கதை. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். பொலிட்டிக்கலா அவரு. ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.